This episode is brought to you by Espolon Tequila. Slow, sticky, snoozy. They call these the dog days of summer. But Espolon? They don't do boring. Welcome to the Marg Days. Espolon Tequila. 100% blue Weber agave, born to shake up your summer. Just add lime, agave, and a little attitude. Visit espolontequila.com. Espolon Tequila, 40% alcohol, volume 80 proof. Copyright 2025 Campari America, New York, New York. Drink responsibly. ராகவில் கீதாவுடன் திருமதி வாணி, நடந்தது என்ன? எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயம், எங்க வீட்டுல நடந்த உண்மையான சம்பவம். எனக்கு கல்யாணம் ஆச்சு. அம்பா பிளஸ் அந்த டைம்ல எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாரு. சீக்கு நாங்க நினைச்சோம் அவருக்கு மேமாங்க உடம்பு முடியல, கொஞ்சம் வயசாயிட்டா வர சீக்கு அப்படின்னு தான் நினைச்சோம். பட் ஒரு வருஷம் அந்த பிளஸ் வந்து அம்பா பிளஸ்க்குள்ள வீட்டுல கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. தங்கச்சி இங்க கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, வீட்டுல சம்திங் ஒன்று ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் வந்து ஃபீல் பண்ணுது. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணி நான் ஈப்போக்கு வந்துட்டேன். என்னோட ஹோம் டவுன் வந்து தில்லையிட்டானே. இப்போ கால் பண்ணி சிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சரி என்னதான் இருக்கு வீட்டுல போய்தான் பார்ப்போம் அப்படி சொல்லி ஹஸ்பண்ட சொல்லிட்டு அப்போ வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் லீவ் எடுத்து அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போனேன் என்னோட ஹோம் டவுனுக்கு. வீட்டுக்கு போய் முதல் நாள்லயே வந்து வீடியோ ரொம்ப டல்லா மூராமா அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. என்ன இஷ்யூ தெரியல. அப்ப நம்ம நினைச்சோம் அப்பாவுக்கு உடம்பு முடியல, அதனால நம்மளுக்கு எல்லாமே தப்பாவே தோணுதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வேலை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் மஞ்சள் தண்ணி அதெல்லாம் போட்டு வீட்டு வாசல வந்து நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். கழுவிட்டே இருக்கிறப்ப என்னை வந்து யாரோ வேகமா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தள்ளி விட மாதிரி இருந்துச்சு மிஸ். அப்ப நான் என்ன பண்ண விழுந்துட்டேன். ஆனா என் லக்கா என்னன்னு தெரியல, பட் நான் பிடிச்சிட்டோன்னே லைட்டா தான் அடி விழுந்தது, ரொம்ப ஹெவியா விழுல. அப்பயும் எனக்கு மனசு தெரியவே இல்லை, ஏன் இது இப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கு. வீடு உள்ளுக்கு நம்ம என்டர் பண்றப்ப இன்னைக்கு நான் வீட்டு உள்ளுக்கு போறப்ப வீடே ஒரு மாதிரி லைட்டான ஒரு கவுச்சி வாட மாதிரி ஒரு ஃபீலிங் மிஸ் எனக்கு. ஏன் இது இப்படியே இருக்கு சரியில்லை மாதிரி சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி தங்கச்சி எல்லாம் சொன்னாங்க ரூம்ல படுக்க எனக்கு பயமா இருக்கு, சரி எல்லாரும் இன்னைக்கு ஹால்ல படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஹால்ல படுத்தோம். ராத்திரி ஒரு மணி 2 சம்திங் இருக்கும் மிஸ். நைட்ல தான் அந்த தூங்கிட்டு இருக்கிற தூக்கத்துல நானும் தங்கச்சி எல்லாம் வரிசையா படுத்திருக்கோம். ஹஸ்பண்ட் இல்ல, அவரு போலதான் இருந்தாரு. நான் மட்டும் தான் ஒண்டி டிராவல் பண்ணேன். படுத்துக்கிட்டு இருக்கோம், யாரோ நம்மள தாண்டி 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 ஒரு மேன் உருவத்துல போனா அப்படி இருக்கும் மிஸ். அப்படி இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நல்ல தூக்கத்துல இருக்கிறப்ப நம்மள யாரோ என்னமோன்னு போகுது அப்படி சொல்லிட்டு நம்மள நார்மலா இருந்துட்டு படுக்கிற மாதிரி நான் வந்து கடைசியில படுத்திருந்தேன். என்ன ஒரு எத்துனா எப்படி இருக்கும் மிஸ். யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு நம்ம படுத்திருக்கோம், நம்மள ஒரே எத்துனா ஒரு மாதிரி திருக்கஜூட்டா எந்திரிப்போமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பயந்து போய் எந்திரிக்கிறப்ப எங்க பட்டுச்சு ஷோல்டர்ல யாரோ வந்து எட்டிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு, நம்மள கூப்பிட்ட மாதிரி கூட இல்ல. அப்புறம் தூக்கத்துல எந்திரிச்சோடனே எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குமா, எனக்கு சரியா படல, என்னமோ வீட்டுல இருக்கிற எக்ஸ்ட்ராவா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொன்னா அப்ப அவர் சொன்ன சரி பரவாயில்ல, நீ ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம இங்க வந்து யாரா சாமி பாக்குறவங்க யாரா இருந்தா நம்ம போய் பாக்கலாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்ப வீட்டுல இருக்கிற தங்கச்சி என்ன பண்ணிருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு முடியலன்ட்டு அவங்க ஆக்சுவலி வீட்லயே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரேஞ்சிங்கான திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்பா திடுதிடுப்பா பின்னாடி வந்து நின்னு அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி, சும்மா யாரோ நடந்து போனா அவங்க பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அப்போ ஒரு வாட்டி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்பாவுக்கு சரி சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு தீர்த்த தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்லயே நடந்ததுதான் அதெல்லாமே. தீர்த்த தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்பா சொல்லிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன், எனக்கு இப்ப வேண்டாம், நான் இன்னும் குளிக்கல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப தங்கச்சி என்ன பண்ணிருக்காங்க, சாமி மேடையில வச்சுட்டு கிச்சன்ல போய் அந்த மங்கு கழுவிட்டு சம்திங் என்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எங்க கிச்சனோட சைட்ல வந்து இடிக்கல் வச்சிருப்போம் மிஸ். எப்பயுமே அந்த இடத்துலதான் இருக்கும் அந்த கிச்சன், அது பக்கத்துல. அந்த இடிக்கல் அவங்க கால்ல வந்து அப்படியே விழுந்து அவங்களோட அம்மா நெகை விரல் வந்து அப்படியே பேந்துக்குச்சு மிஸ். அவ நாங்க நினைச்சோம் அது ஆக்சிடென்ட்லி நடந்துருச்சு, தங்கச்சி தசிட்டாரு கை பட்டுருச்சு. ஏன்னா அது டவுன் கணக்குல இருந்து அங்கதான் இருக்கு, வருஷ காலமா அந்த இடிக்கல் வந்து அதே இடத்துல அங்கதான் இருக்கு. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, இல்ல வனி அந்த இடிக்கல் வந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரிதான் இருந்துச்சு, அதுக்கு முன்னுக்கே வந்து நான் கழுகிட்டே இருக்கிறப்ப பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குன்னு வேகமா திரும்பி பார்த்தா அப்பாதான் நின்றுட்டு இருந்தாரு. பார்த்து என்னை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரியா செஞ்சுட்டு போயிட்டாரு. சோ
நடக்கிறாரு என்னமோ எக்ஸசைஸ் பண்றாரு நானும் விட்டுட்டேன். கழுவிக்கிட்டே இருக்கிறப்பதான் அந்த இடிக்கல் வந்து விழுந்துச்சு வாணிட்டாங்க. அப்புறம் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க சரியில்ல சொல்லிட்டு நம்ம ஈப்போக்கு வந்துட்டோன்னே நான் என்னோட பெரியம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணேன். அம்மா அப்படி இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு தெரியல, சம்திங் வீட்டுல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எப்படி என்ன செய்யறது தெரியல. அப்ப அவங்க வந்து ஏமா கவலைப்படுற, நம்மளுக்கு இங்க ஐயா இருக்காங்க, தெல்லையும் தான் இருக்காங்க. தெல்லையும் தானே லைக் பகடத்து சைட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, நீங்க அவங்கள போய் அப்பாவை கூட்டிட்டு பாருங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து 4 days ஒர்க்கிங் 3 days லீவ் வரும் மிஸ், நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் அந்த மாதிரி வரும். இப்போ அந்த ஒர்க்கிங் இதை முடிச்சுட்டு தெல்லையன்தானுக்கு போயிட்டோம். கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரி அப்பாவை கூட்டிட்டு வரோம், வீட்டுல இப்படி இப்படி நடக்குது அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப அவங்க வந்து அந்த டேட்ல வந்து வர சொன்னாங்க. போற அந்த டைம்ல வந்து நான் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போனேன். போயிட்டு வீட்டுல இருந்து எங்க அப்பாவை நாங்க வந்து எங்க போறோம்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு. அப்பா அம்மா ஹஸ்பண்ட் நானே, நாங்க 4 பேர் தான். போய் சாப்பிட்டு வந்துடலாம்ப்பான்னு காடியில நார்மலா ஏறி உக்காந்துட்டாரு. உக்காந்து 5 தூரம் அது போன கையோட எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, நான் வரல, நான் வீட்டுக்கு தான் போகணும் லைக் மச்சம் ரொம்ப பிடிவாதமா அந்த கேரக்டர் வந்து லைக் பிள்ளைங்க மாதிரி ஆயிருமே மிஸ், அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஏன்டா இவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏசி ஒரு மாதிரி கூட்டிட்டு போயிட்டோம். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.